தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். சவுல் தாவீதை கொல்வதற்காக கங்கணம் கட்டி திரிகிறார். ஆனால் தாவீதிற்கு சவுலை கொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த போதிலும், சவுலுக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்த ஒரு சூழ்நிலை கிடைத்த போதிலும், அவரை நன்மையினால் அவருடைய தீமையை போக்குகிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போதிலும் அவர் நன்மை செய்து அவர் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். பல நேரங்களில் நாமும் கூட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடு நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு மீண்டும் தீமை செய்தால்தான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்கிற எண்ணத்தில் பல நேரங்கள் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நினைக்கின்ற பொழுது இறைவனின் பார்வையிலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிறதை நமக்கு இந்த முதல் வாசகம் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஆக பல நேரங்களில் நாம் இந்த நன்மையை நினைக்க மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வெண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 2-20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும்
அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேல் அங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் ஆனதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு கேட்கலாமா என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழி கேட்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரவேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெல்லு பூச்சியை அன்றோ? ஆண்டவரே நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ராயலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் அனைவரின் பதில், கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்குகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். வேகமான உலகத்திலே இருக்கிறோம். இயந்திரங்களோடு இணைந்து நாமும் இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது இயந்திரங்களைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். சாலையில் உள்ள நில் கவனி செல் என்பதற்கு மட்டுமே நிற்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் நிற்பதே இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகிலே எண்ணற்ற குடும்பங்களை பார்க்கிறோம். சில குடும்பங்கள் பின்வரும் குடும்பத்தை போல் கூட இருக்கலாம். இந்த குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் பணிக்கு செல்கிறவர்கள். அவர்களுக்கென்று ஒரு பிள்ளை. இந்த பணிக்கு செல்லுகிற தம்பதியினர் தினமும் காலை எழுந்தவுடன் தங்களுடைய பணிகளுக்கான தயாரிப்புகளை செய்துவிட்டு உடனடியாக பணிக்கு செல்வார்கள். உணவு சமைப்பதற்கென்று ஒரு மனிதர், இல்லத்தை தூய்மையாக வைப்பதற்கு ஒரு பணியாள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியாட்களை வைத்துவிட்டு தங்களுடைய பணிகளை மட்டுமே பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த இல்லத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையின் நிலை இப்படியாக இருக்கிறது. அந்த பிள்ளை ஒரு நாள் திடீரென்று தன் தாயையும் தந்தையையும் பார்த்து கேட்கிறார், அப்பா அம்மா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீர்கள், அல்லது ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்று முதலில் கேட்கிறார். மாதத்திற்கு 30,000 ரூபாய் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்று கேட்கிறார். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்பா நீங்கள் 1000, அம்மா நீங்கள் 1000 என்று 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீர்கள். கடந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் பொழுதும் புத்தாண்டின் பொழுதும் எனக்கு தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா கொடுத்த பணத்தினை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்து 2000 ரூபாய் நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் எங்களோடு இன்று இருங்கள், நீங்கள் என்னோடு இன்று இருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லும் பொழுது அந்த பெற்றோர் வெட்கி தலை குனிகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பல குடும்பங்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னோடு இருங்கள் என்று அந்த குழந்தை சொல்லுகிறதை போல இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியின் நீட்சியாக 12 திருத்தூதுவர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் கேட்டோம். ஆக தன்னுடைய இறையாட்சியின் பணியின் நீட்சிக்காக தேர்ந்தெடுத்தவர்களை தன்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 எதிர்பார்ப்புகளை அவரிடம் வைக்கிறார், அல்லது 3 நிபந்தனைகள் என்று சொல்லலாம். 3 எதிர்பார்ப்புகளோடு அந்த சீடர்களை அழைக்கிறார். முதலாவது தம்மோடு இருக்கவும், இரண்டாவது நற்செய்தியை பறைசாற்றவும், மூன்றாவது பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும். ஒருவேளை இயேசு நினைத்திருந்தால் அதை தலைகீழாக கூட சொல்லியிருந்திருக்கலாம். பேய்களை ஓட்டவும் நற்செய்தியை பறைசாற்றவும் என்னோடு இருக்கவும் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் காரணத்தோடு இயேசு சொல்லுகின்ற முதல் அழைப்பு அல்லது முதல் எதிர்பார்ப்பு தம்மோடு இருக்கவும்.
என்பது ஒரு தலை சிறந்த பண்பாக ஆண்டவர் இயேசு கருதியதை நாமும் கருத இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு இணைந்திருத்தல் அல்லது தன்னோடு இருத்தல் என்று இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு ஒரு தலை சிறந்த அழைப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு இணைந்திருத்தல் அல்லது கடவுளோடு இருத்தல் என்பது அது நம் வாழ்க்கை, நாம் செய்கின்ற செயல்களும் சரி, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அவ்வப்போது அதை புதுப்பித்து ஒரு புதிய வாழ்க்கையாக வாழ அது நமக்கு சக்தியை தருகிறது என்பதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தம் திருத்தூதர்களிடம் என்னோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். தன்னோடு இருக்க அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தும் அதே வார்த்தைகளை இறைவன் சொல்லுகிறார், என்னோடு இருங்கள். பல நேரங்களில் நாம் அவரோடு இருப்பது இல்லை. அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நாம் அவரோடு இருப்பது கிடையாது. பல நேரங்களில் இந்த உலக மாயைகளில் சிக்குண்டு, இந்த உலக ஆசைகளில் சிக்குண்டு நாம் அவரிடமிருந்து எப்படி தப்பித்து செல்லலாம் என்று பல வழிகளில் நாம் தப்பித்து விடுகிறோம். அவரோடு இருக்க பல நேரங்களில் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பாக இருப்பது அவரோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆக அவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி தந்தையோடு மலை அனுபவத்தில் ஜெபத்தோடு இணைந்திருந்தார், அதே போல நீங்களும் நானும் ஜெபத்திலே இணைந்திருக்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்திருக்க முடியும். இரண்டாவது, எப்படி அவரோடு இணைந்திருக்க முடியும் என்று சொன்னால், சென்ற இடத்திலெல்லாம் நன்மை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். தேவைப்படுகிறவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், இறந்தோரை எழுப்பினார், காது கேளாதோரை கேட்க செய்தார், பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தார். இப்படி எண்ணற்ற தேவைகளோடு வந்தவர்களை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார். செல்லுகின்ற இடமெல்லாம் இனம் மதம் பேரம் என்று பாராமல் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்து வந்தார். ஆக செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவர் ஒருவர் கடவுளோடு எப்பொழுதும் இணைந்திருக்க முடியும். ஆக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பிலே நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் அல்லது அவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபத்திலே இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, செல்லுகின்ற இடமெல்லாம் அல்லது நம் வாழுகின்ற இடமெல்லாம் அல்லது நம் பணி செய்கின்ற இடமெல்லாம் நம் குடும்பத்தில் எல்லாம் முடிந்த அளவில் நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். முதல் வாசகத்தில் அதைத்தான் நாம் பார்த்தோம். தாவீது நினைத்திருந்தால் சவுலுக்கு தீங்கு செய்திருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் நன்மை செய்வதை பார்க்கிறோம். ஆக அவர் நன்மை செய்வதின் பொருட்டு கடவுள் அவருக்கு நன்மையை கொண்டு வருகிறார். ஆக இன்றைய நாளில் இறைவன் அவரோடு இருக்கிற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமே. இரண்டாவது, அவர்கள் பேய்கள் ஓட்டுவதற்கான அதிகாரத்தை தருகிறார் என்று சொல்லுகிறார். ஆக அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே he shared his authority with the disciples என்று பார்க்கிறோம். he shared his authority. அதிகாரத்தை பகிர்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே எனக்கு கீழ் யாராவது ஒரு இருக்க வேண்டும் அல்லது யாராவது ஒருவருக்கு மேல் நான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஆக எனக்கு கீழ் யாரோ ஒருவர் இருக்கிறார் அல்லது யாரோ ஒருவர் கீழ் நான் மேலே இருக்கிறேன் என்கிற எண்ணம் நம்மை எப்பொழுதும் அடுத்தவரை விட பெரியவராக காண்பிக்கும் என்பதனால்தான் பல நேரங்களில் நாம் அடுத்தவர்களை விட மேலே இருக்க வேண்டுகிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் இயேசு இன்றைக்கு தன்னுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு உண்மையான தலைவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையான ஒரு தலைவனாக இருக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால், என்னை சுற்றி மனிதர்கள் வருகிறார்கள், என்னை தேடி மக்கள் வருகிறார்கள், என்னை சுற்றி மக்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பெயர், மிகப்பெரிய புகழ். இந்த புகழை நான் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதாக முடியாது. என்னோடு இருக்க வேண்டியவர்கள் என்னோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்குவார். ஆனால் இயேசு தன் சீடர்களோடு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அடுத்தவர்களையும் சரி நிகராக பார்க்கிறார். எனக்கு கீழ் என்று யாரும் ஒருவும் இல்லை, யாருக்கு மேல் என்று நானும் இல்லை என்கிற எண்ணத்தை அவர் மிகவும் தெள்ள தெளிவாக பகிர்வதை நாம் பார்க்கிறோம். ஆக தன்னுடைய அதிகாரத்தை தன் சீடர்களோடு பகிர்கிறார் என்று சொன்னால் he sees everyone equal. எல்லோரையும் சமமாக பார்க்கிறார். யார் ஒருவர் அடுத்தவரை சமமாக பார்க்கிறாரோ அவருக்குத்தான் நன்மை செய்ய தோன்றும். யார் ஒருவருக்கு அவர் நன்மை செய்கிறாரோ அவர்தான் இயேசுவுக்கு சீடராக இருக்க முடியும். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவரை சரிநிகராக சமமாக பார்க்க வேண்டும். அப்படி சமமாக பார்த்தோமேயானால் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்வோம். அப்படி நன்மைகளை செய்வோமேயானால் நீங்களும் நானும் கட்டாயம் இயேசுவின் சீடர்களாகத்தான் இருக்க முடியும். அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.
இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே, எழுந்தோம் இறைக்குல உரிமையிலே, தொழுதோம் படைத்தோம் பலியினையே. இசையிலே நாதம் கேட்டோமதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், தன்னோடு இருக்க நம்மை அழைக்கிறவர், செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மை செய்ய அழைக்கிறவர், நம்முடைய அதிகாரத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வு. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளோடு இணைந்திருக்கின்ற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.